எனக்கு இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இந்த யங்ஸ்டர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ற விதமே எனக்கு வந்து ஒரு தப்பா தோணுது. அது ரிசல்ட் வந்த பிறகு பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு தப்பா தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மெச்சூர்டா இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நீங்க திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் வராரு. அந்த நடிகரை எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவரை தான் வந்து அவருக்காகவே பின்னாடி போயிடுவாங்கன்றது எனக்கு தப்பா தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தமிழ் தேசியம் பேச யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பெரியாரிசம் பேசுற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது நீங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பல வருஷங்களா இருக்கக்கூடியது அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு இளைஞர் அணி எல்லாம் இல்லைங்களா? அந்த இளைஞர் அணி எல்லாமே அப்படியே டோட்டலா மறந்துட்டு இத்தனை நாள் இருந்த அந்த டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர்கள் அவரோட பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட 8% வந்து எடுத்த ஒரே எலெக்ஷன்ல வரல. அவர் ஒரு ஸ்டெப்பா தான் இருந்தாரு. அவர் தமிழ் தேசியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டோட்டலா ஒரே வருஷத்துல வந்து விஜய்க்கு டோட்டலா போட்டுருவாங்கன்ற அந்த ஒரு முத்திரையை நீங்க செட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சார். அது ரிசல்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு தப்பான டைரக்ஷன்ல நீங்க வந்து கை காட்டுற மாதிரி. ஆனா எனக்கு நம்பி இருக்கு தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சினிமா மோகம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே இன்னைக்கு நிறைய விஷயங்களை அனாலிசிஸ் பண்றாங்க. நானும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிளேஸுக்கு போறேன், லொகேஷன்ஸ்ல போகும்போது இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய புரிதல், அவங்களோட புரிதல் வந்து வேற இருக்கு சார். ஒரு நடிகர் திடீர்னு வந்துட்டாரு, அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா ஒரு வருஷத்துல நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்றாங்களா? ஆமா, அவர் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா